ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்ம உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன் இந்த வேர்ஸ் ரொம்ப தியானிச்சோம் இல்லையா? என்னென்ன விதத்தில் ஆண்டவர் அதிசயங்கள் எல்லாம் காண பண்ணினார், இஸ்ரவேல் ஜனங்க என்னென்ன விதத்தில் அதிசயங்களை பார்த்தாங்கன்னு நம்ம தியானிச்சோம். இன்னைக்கும் நான் திருப்பி அந்த வேர்ஸ் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன். ஆமென். அதிசயங்களை காண பண்ணுவார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. எகிப்து தேசம் அப்படிங்கிற என்னது? எகிப்து தேசம் அப்படின்றது ஒரு அடிமைத்தன வீடு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம இன்னும் எகிப்து தேசத்துல இருக்கோமா இல்ல அதுல இருந்து புறப்பட்டுட்டோமா அப்படின்னு ஒரு சிந்தனைய நான் வைக்க விரும்புறேன். பலவிதமான காரியங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கலாம். பாவ அடிமைத்தனமா இருக்கலாம், இல்லை மற்ற எந்த காரியங்களா இருக்கலாம். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த அடிமைத்தனத்துல இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்யவே முடியாது. ஒன்ஸ் நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்டாதான் ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்க்க முடியும். ஸோ உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு 2 minutes எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த அடிமைத்தனத்துல நம்ம சிக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களால விட முடியலனா வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்னு. அவரால் விடுவிக்க கூடாத பாவம் எதுவுமே இல்லை, அடிமைத்தனம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க அனலைஸ் பண்ணி விட வேண்டிய எல்லா பாவங்களையும் விட்டு அந்த அடிமைத்தன வீட்டாகி எகிப்திலிருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். God bless you. Amen.